1 முதல் 25 முதல் ஒன்றொன்றாக மாறி வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவருமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நீங்கள் முன்னமே அறிந்திருக்கிறவர்களும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறவர் என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளுக்கு சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தாரை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் பேசின போது துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாதவர்களால் சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறார்களே தங்களை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிளேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாக்கி கெட்டு போனார்கள். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல்களிலும் மார்க்கந்தம்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டித்திருக்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களே கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்திருந்தான். நீங்களோ பிரியமானவரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராலே முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜன்ம சுபாவம் பாவத்தாரரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். மாம்சத்தால் கரைபடாதபடி வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். சேர்ந்து வாசிப்போம். தாம் ஒருவரே ஞான உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன்.
அப்படியே இடது கையில் பைபிளை வச்சுக்கிட்டு வலது கரத்தை உயர்த்தி அப்படியே நீர் என்னோடு பேசும் ஆண்டவரேன்னு சொல்லலாமா? அப்படியே இடது கையில் பைபிளை வச்சுட்டு வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இப்போ வாசித்த இந்த 25 வசனத்தில் போன வாரம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று எங்களோடு பேசினீர். அந்த ஊழியக்காரனுடைய நிறைய சுபாவங்கள், 2 சுபாவங்களை நேரத்தை கருதி பேசினீர். அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எஜமான் ஆனால் ஊழியக்காரன், வேலைக்காரன் எஜமானனை கனம் பண்ண வேண்டும் என்று போன வாரம் எங்களோடு நீர் பேசினீர். அதோடு கூட ஆண்டவரே எங்களை காக்கிற தேவன், ஆண்டவரே அழைக்கிற தேவன் என்று அழைக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று கூட போன வாரம் எங்களோடு கூட நினைப்பூட்டினீர். 1ஆம் தேதி வலுவாதபடி எங்களை காக்கிறவர் என்று அதிகாலை ஜெபத்தில் பேசினவர். இன்றைக்கு இந்த யூதா புத்தகத்தில் 3வது செய்தியாக 25 வசனம் இருந்தாலும் என்ன தலைப்பில் நீர் எங்களோடு பேச இருக்கிறீரோ பேசும் ஆண்டவர். என்ன அப்படியே கையை வைத்து ஜெபம்லாமா? பிள்ளைகள்லாம் கண்ணை மூடி, உங்களுக்கு அங்கே 1 மணி நேரம் பாஸ்ரம்மா என்னோடு பேசணும் ஆண்டவரே. ஐயா சிறுவர் ஊழியத்தில் எங்களுக்கு அந்த செய்தி, பெரியவர்களுக்கு இந்த செய்தி எங்களோடு பேச ஆண்டவரன்னு பேசாமல் அப்படி கண்களை மூடுங்கப்பா. பேச ஆரம்பிக்கிறீங்களே. கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். அப்படி வலது கருத்தை உயர்த்தலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் யாரும் வரல. தெய்வந்தான் வார்த்தை, வார்த்தை தான் தெய்வம். இந்த 25 வசனத்தில் ஆண்டவரே எவ்வளவு செய்திகளை ஒரு அதிகாரத்தில் 25 வசனத்தில் பரிசுத்தவான் யூதா, அப்போஸ்தலன் யூதா, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யூதா, யாக்கோப்பின் சகோதரன் யூதா ஆவியானவர் மூலம் எழுதி வைத்ததை இப்பொழுது நாங்கள் 3வது செய்தியாக கேட்க இருக்கிறோம். எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மற்றவங்க உட்காருங்க. அமைதியா சிறு பிள்ளைங்க அப்படியே அமைதியா வரிசையா மொல்ல போங்க. பாஸ்டாமா அன்னைக்கு உங்களுக்கு சண்டே கிளாஸ் அங்கே எடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து ஒரு தலைப்பை நாம் தியானிக்கலாம். மறுபடி யூதா புத்தகத்தை அப்படியே நீங்கள் வைங்க, அதை மறந்துடாதீங்க. நூல் போட்டு பேப்பர் போட்டு வைங்க. அதுக்கு ஒத்த வசனங்கள் சில இதெல்லாம் வாசித்தாலும் திரும்ப திரும்ப அங்கே தான் நம்ம வருவோம். அதனால் அதை பத்திரமா திரும்ப திரும்ப திருப்பிட்டு இருக்காதபடி ஒரு நூல் இருக்குமுன்னா உங்கள் பைபிளில் ஒரு வேளை நூல் கிழிந்திருந்தால் ஒரு பேப்பராவது வச்சு அதை நீங்கள் வச்சிருங்க. ஓகே. இப்போ யூதா புஸ்தகத்தில் ஒருத்தர் வாசிங்க. 22வது வசனம் தான் இன்னைக்கு தியானம். அல்லாமலும், இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? அந்த யூதா புத்தகத்தில் 25 வசனத்தில் 22வது வசனத்தை தான் இப்போ படிக்கிறோம். அல்லாமலும் நீங்கள், முதலாவது எப்படி இருக்கணுமா? நீங்களும் நானும் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து, 2வது நல்லா கவனிங்க, சிலருக்கு இரக்கம் பாராட்டி, 3வது சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, 4வது பயத்தோடு ரட்சித்து. இந்த 22வது வசனம் தான் இன்னைக்கு செய்தி. இதில் 4 காரியங்கள் இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், பகுத்தறிவு உள்ளவர்கள். பகுத்தறிவுன்னு சொல்லும்போது ஏன் இந்த யூதா பகுத்தறிவுங்கிற வார்த்தையை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கான்னு என்ன கவனிங்கப்பா வாலிப பிள்ளைகளாம். நிறைய கள்ள போதகர்கள் வந்து கள்ள உபதேசத்தை என்ன செஞ்சாங்க, அங்கே நிறைய சொன்னாங்க. அதை குறித்து பின்னாடி செய்தியில் அவருடைய கேரக்டரை குறித்து பின்னாடி ஒரு செய்தி வருது. சபை நல்லா போயிட்டு இருந்துச்சு. நிறைய கள்ள தீர்க்கதரிசி கள்ள உபதேசங்கள் வந்து நிறைய வசனத்தை புரட்டினாங்க. அது அந்த தலைப்பு வரும்போது அதை எப்படி எப்படிலாம் புரட்டினாங்கன்னு சொல்லி நான் பேசுகிறேன். இப்போ அது நம்ம செய்தி அல்ல. அதனால தான் யூதா எழுதுறாரு, சபை விசுவாசிகளே உங்களுக்கு பகுத்தறிவு தேவை. என்ன அறிவு தேவை சொல்லுங்க சத்தமா? பகுத்தறியணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை சொன்னாலும் அப்படியே குருட்டாட் மட்டும் என்ன செய்யக்கூடாது, நம்பிடக்கூடாது.
எந்த ஊழியக்காரர் சொன்னா அப்படியே நம்பிடக்கூடாது. அவங்க பக்கத்தில் 1,00,000 பேர் அந்த சபையில வரட்டும், உலகம் எங்க அவங்க வல்லமையா படுத்து பயன்படுத்தணும். நல்லது, ஸ்தோத்திரம், ஜெபம் பண்றோம். ஆனா அவங்க சொல்றது அத்தனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. நான் அப்படிதான். பாலியாங்கி சோப்பை இறந்துட்டாரு, பாலியாங்கி சோவே சொன்னாலும் பாலியாங்கி சோ பாஸ்டர் சபையில 10 லட்சத்துக்கு மேல விசுவாசி வராங்க. 10 லட்சம் விசுவாசிகள் வர்றதுனால அவர் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் ஏத்துக்க மாட்டேன். பாலியாங்கி சோவை நான் மதிக்கிறேன், கனப்படுத்துகிறேன். நல்லா வளர்ந்த சபை, அவர் இறந்துட்டாரு, அவருடைய நல்ல காரியங்களை நான் பின்பற்ற விரும்புகிறேன். ஆனா அவர் சொல்றது வசனத்துக்கு ஒத்து இருக்கிறதா? இப்ப பிரதர் சிஸ்டர், நான் சொல்றது அத்தனையும் நீங்க வசனத்தின் பிரகாரம் பாஸ்டர் சொல்றாரா? வீட்டுல போய் கணவன் மனைவி பேசுங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை சொன்னாரு, பாஸ்டர் வசனத்தின் பிரகாரம் பேசினாரா இல்ல மாத்தி பேசினாரா, இந்த வசனத்துக்கு வேறொரு அர்த்தம் சொன்னாரா, இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு என்ன சொல்லு. நீங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா தனியா வந்து பைபிளை கொண்டு வந்து, பாஸ்டர் உங்களோட பேச விரும்புகிறேன், ஒரு டைம் கொடுங்க, இல்லை வீட்டுக்கு வரட்டா, சர்ச்சுக்கு வரட்டா அப்படின்னு கேட்டு வசனத்தை சொல்லி நீங்க சொல்லுங்க. நானும் வசனத்தினால உங்களுக்கு என்ன செய்யறேன், விளக்கம் கொடுக்குறேன். அப்படி 26 வருஷத்துல யாருமே வரல. பக்கத்துல சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரியாம எங்கெங்கேயோ என்னென்னமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே என்ன செய்யல, நேரடியா வரல. இப்ப சவால் விடுறேன், வசனத்துக்கு மாறி நான் பேசினா கூட, பாஸ்டர் இது வசனத்துக்கு மாறி இருக்குன்னா, ஒருவேளை அதுக்குள்ள வசனம் சரியா சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். சரிங்க பிரதர், சரி சிஸ்டர், ஒத்துக்கிறேன், இதுக்கு அர்த்தம் அப்படி, நான் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி. அப்போ வசனத்தின் பிரகாரம் சொல்லும் போது அதை வசனமாகவே நீங்கள் என்ன செய்யணும், தாழ்மையா ஏற்றுக்கொள்ளணும். இங்க வருகிற பகுத்தறிவுக்கு ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாருன்னா, எல்லாரும் சொல்றத நீங்க பகுத்தறிந்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது என்ன செய்யுங்க, பிடித்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் நம்பிராதீங்க. அதனாலதான் அந்த வார்த்தையை, அது இப்ப நம்ம தியானம் அல்ல, பகுத்தறிவு நான் சொல்றேன். இதுல 4 காரியம் இருக்கு, ஒன்னதான் தியானிக்க போறோம். பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து சிலருக்கு என்ன செய்ய, இரக்கம் பாராட்டணும். அந்த மேர்சி, அந்த மனதுருக்கம், அந்த இரக்க சுபாவம், ஆண்டவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். சிலருக்கு நம்ம என்ன செய்யணும், ஏன்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம ஆண்டவரிடத்துல எத்தனை இரக்கம் பெற்றிருக்கிறோம், மனுஷரிடத்துல எத்தனை இரக்கம் பெற்றிருக்கிறோம். அப்ப நமக்குள்ளேயும் அந்த இரக்க சுபாவம் இருக்கணும். அதனாலதான் 2வது வார்த்தை 22 வசனம் பாருங்க, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களா இருந்து சிலருக்கு என்ன செய்யுங்க, இரக்கம் பாராட்டு. இப்படி இங்க 50-60 பேர் சிலருக்கு இரக்கம் பாராட்டுனா, அப்ப எத்தனை பேர்? நீங்க ஒரு 4 பேருக்கு இரக்கம், சிலருக்கு இரக்கம் பாராட்டினா, இங்க வந்திருக்கிற 60 பேர் 70 பேர் இரக்கம் பாராட்டினா பாத்துக்கங்க, 70 பேர்னு வச்சுக்கோங்க சுருக்கமா. 7 பேத்துக்கு 4 பேத்துக்கு இரக்கம் பாராட்டுறீங்க, 7 நாங்க 28, அப்ப 280 பேருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், இரக்கம் பாராட்டி இருக்கிறோம். அதனால சிலர்னா இல்லை, எவ்வளவு முடியுமோ நம்ம அவங்க பேருக்கு இரக்கம் பாராட்டலாம். சரி, அடுத்து சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு. இந்த அக்கினி என்ன அக்கினி சொல்லுங்க, யாருனாலும் நீங்க சொல்லலாம். அம்மா நரகங்கிறாங்க, பிரதர்ல சொல்லுங்க. இங்க அக்கினின்னு வருது, இந்த ஃபயர் சர்வீஸ் ஒரு வீடு பத்திக்கிச்சு, அதுல மாட்டிக்கிட்டாங்க, அந்த அக்கினிலிருந்து இழுத்து விடுற அந்த அக்கினியா? பாவ அக்கினின்னு சொல்றாங்க, நரகன்னு சொல்றாங்க. விக்கிர ஆராதனை ஒரு அக்கினியா? சரி, அக்கினி தூக்கிட்டு போறதுனால சரி, அந்த அக்கினியிலிருந்து அது வருதுதான். ஆனா அக்கினிலிருந்து என்ன செய்யணும், இழுத்து விடணும். சொல்லுங்க பிரதங்க, சொல்லுங்க, பேசுங்க. இன்னமும் தியானிங்க. இங்க அந்த அதிகாரத்தை வாசிக்கிறோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதம் முழுவதும் நீங்க பல பகுதியை படிங்க, ஒவ்வொரு வசனமா தியானிங்க. ஒரு நோட்டை எடுத்துக்கங்க, என்ன போல நோட்டை எடுத்துக்கிட்டு என்னன்னு சொல்லி நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஆவியானவரே என்னோடு பேசுங்க. எங்க பாஸ்டர் விளக்கம் கொடுப்பார், செய்தியில பேசுவார். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோடு பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி வாலிப தம்பிங்கெல்லாம் நோட்டு டைரி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு வசனமும் என்ன செய்யுங்க. பெரியவங்க இங்க வந்திருக்க அத்தனை பேர் தியானிச்சிங்கன்னா டக்குன்னு நீங்க மெசேஜை இப்படி கேட்கும்போது உடனே சொல்லிடலாம். நீங்க சொன்னதெல்லாம் பதில் கரெக்டு தான். இங்க வர்ற அக்கினி நரகம். யார் சொன்னா நரகம்னு? அந்த அம்மாவுக்கு ஒரு பலத்த கைகளை தட்டலாமா? நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் கைத்தட்டு கிடைக்கும். மற்றவங்களாம் சொன்னீங்க, அதெல்லாம் பாவம் அக்கினி மற்ற அக்கினி எல்லாம் ஒன்று தான். ஆனால் அதை தான், நரகத்தை குறித்து தான் இன்னைக்கு அதிகமாக அதுலேருந்து போகிறவங்கள மீட்கிறதான் பேசுவேன். கடைசியாக பயத்தோட ரட்சித்து. சரி, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுங்கள்.
அப்படி எழுதுறவங்க எழுதிக்கங்க, நோட்ஸ் எடுக்கிறவங்க, குறிப்பு எடுக்கிறவங்க எழுதிக்காங்க. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, சிலரை அக்கினியிலிருந்து, அந்த பிராக்கெட்ல நரகன்னு போட்டுக்காங்க, நரகத்திலிருந்து இழுத்து விடுங்கள். வசனத்தின் பிரகாரம் அக்கினியிலிருந்து, பிராக்கெட்ல நரகம், நரகத்துக்கு போறவங்களை இழுத்து விடுறது. இதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுங்கள். சரி, நல்ல கவனி. இதுக்கு முன்னாடி முகவரையா சில காரியங்கள் நான் சொல்றேன், இப்ப என்ன கவனிங்க. பிரதர், எல்லாருக்கும் மரணம் உண்டு. படித்தவருக்கும் மரணம் உண்டு, படிக்காதவர்களுக்கும் மரணம் உண்டு, பாஸ்டருக்கும் மரணம் உண்டு, விசுவாசிகளுக்கும் என்ன உண்டு? மரணம் உண்டு. அரசியல் தலைவருக்கும் மரணம் உண்டு, தொண்டர்களுக்கு என்னது? மரணம் உண்டு. மரணம் யாரையும் விடாது. பைபிள் இப்படிதான் போட்டிருக்கு. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? பைபிள்ல போட்டிருக்கு, கொஸ்டின் மார்க். யாருமே கிடையாது. இந்த கள்ள உபதேசம் இந்த யூதாவில் வர்றதுனால ஒரு உபதேசம் சொல்றேன். சாவாமை, நம்ம சாகவே மாட்டோம்னு இன்னைக்கு ஒரு கள்ள உபதேசக்காரர்கள் சில பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. பக்கத்துல சொல்லுங்க, பேசுறாலே செத்துதான் போறாரு, சாவே வராதான். இது என்னங்க? இது வசனத்தை தப்பு தப்பா எல்லாத்தையும் நீங்க நம்பாதீங்க. ஆனா இது வர்றதுனால சிலதை சொல்லிதான், உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, இதை கேட்டு கூட மாட்டீங்க. சாவே கிடையாதுன்னு அதுக்கு சில வசனங்கள்ல அது எதுக்கு சொன்னாங்க, எந்த இடத்துக்கு சொன்னாங்க? ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு என்ன செய்யுது? நியமிக்கப்பட்டிருக்குது. பிரதர், சிஸ்டர், ஒரே தரம் தான், 7 பிறவி இல்லை. செத்த பிறகு ஆணையாக, பூனையாக, நாயாக, அதெல்லாம் 7 பிறவி கிடையாது, ஒரே பிறவி தான். ஏன்னா இந்த நரகங்கிறதுனால, நரகத்திலிருந்து இழுத்து விடுங்கள் தலைப்புங்கிறதுனால மரணத்தை குறித்து நான் பேசிதான் ஆகணும். அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, பிறக்க ஒரு காலம் உண்டு, நிச்சயம் இறக்க ஒரு காலம் உண்டு. அன்னைக்கு ஒரு பிரதர் நல்லா இருந்தார், நல்லா வேலை செய்கிறவர், பிசினஸ் மேன். அவர் இறந்த செய்தி தெரியாது எங்களுக்கு. 2-3 நாளைக்கு அப்புறம் தான் கேள்விப்பட்டோன்னு மிக வேதனை எங்களுக்கு இருந்தது. நல்ல சகோதரர், நல்ல பிசினஸ் பண்ணுகிறவர். சரீரத்தை அவர் என்ன செய்ய மாட்டார், கவனிக்காம என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டார். புரியுதுங்களா? அதனாலதான் என் சரீரத்தில் சில பலவீனம் வரும்போது உங்களுக்கு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அடிக்கடி நீங்க என்ன செய்யணும்? 3 மாசத்துக்கு ஒரு தடையாவது செக் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? அப்படி அவர் வேலைன்னு வேலையே செஞ்சதுனால ஒரே நாள்ல தான் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அன்னைக்கு இரவே அவர் இறந்துட்டாருங்க. அவர் சாகிற வயசே கிடையாது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, இது மாதிரி ஒரு உதாரணம். மரணம் எப்ப யாருக்கு வரணும் என்ன செய்யாது, தெரியாது. எப்படி பிறக்கிறது மனுஷனுக்கு தெரியாதோ, பிறக்கிறது அந்த டேட்டு, டாக்டர் ஒரு டேட்டு சொல்லுவாங்க, முன்னாடியே பிறந்துரும் பின்னாடியே பிறந்துரும். அப்படி அது மாதிரி இறக்கிற டேட்டை யாரும் என்ன செய்ய முடியாது, எப்போ மரணம் வரும்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க, மரணம்னு சொன்னா இந்த மரணங்கிற வார்த்தைக்கு பிரிக்கப்படுதல் என்று அர்த்தம். இந்த மரணங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்னை கவனிக்கிறீங்களா? மரணம்னு சொன்னா என்ன பிரிக்கப்படுதல்? இந்த சரீரத்தை விட்டு ஆவியும் ஆத்மாவும் பிரிவதுதான் என்னது? மரணம். இப்போ ஒருத்தர் இறந்துட்டாரு, மாமா போயிட்டீங்களா, அத்தான் போயிட்டீங்களான்னு அத்தானா போயிட்டாரு, பாஸ்டர் போயிட்டீங்களா, சிஸ்டர் போயிட்டீங்களா, அழுகுறோம் அன்பு நிமித்தம், தவறு அல்ல. அவங்களா போயிட்டாங்க, சரீரம் அப்படியே தானே கிடக்குது ஃப்ரீசர்ல. ஆனா என்ன போயிருக்கு அவங்கள விட்டு? ஒரு மனுஷன் ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப 3 இருக்கதால தான் உயிரோடு இருக்கிறோம். நான் பிரசங்கம் பண்றேன், நீங்க உட்காந்து கேட்கறீங்க, குறிப்பு எடுக்கிறீங்க, என்ன பாக்குறீங்க. ஏன்னா உயிர் நமக்குள்ள இருக்கிறது. இந்த உயிரில் தான் ஆவி, உள்ள ஆத்மா, உள்ளான மனுஷன். இது வெளியான மனுஷன் சரீரம், உள்ளான மனுஷன் தான் ஆத்மா. மிகவும் உள்ளார்ந்த மனிதன் தான் ஆவி. ஆவி ஆத்மா சரீரம் வரும்போது நான் அதை குறித்து விரிவா பேசுறேன். அப்ப ஆவி ஆத்மா, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. ஆனா ஆத்மா கவனிங்க, விலையேற பெற்றது. ஒரு மனுஷன் இறந்த பிறகு அந்த ஆத்மா போகிற 2 இடம்தான்.
ஒன்று பரலோகம், அது இல்லாவிட்டால் ரெண்டாவது என்னது? நரகம். இந்த ரெண்டு இடத்த தவிர அந்த ஆத்மா வேற எங்கேயும் போகாது. சுத்தி சுத்தி வராது. ஆவி வருது, அவட்டம் வருது, அது வருது, இது வருது, பேய் வருது, காத்து கருப்பு வருது, இதெல்லாம் கிடையாது. அதாவது செய்தியில் நீங்கள் போகும்போது புரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷனை விட்டு ஆவி, ஆத்மா, ஆவி பொதுவானது, அது தன்னை தன்னிட்ட போயிருது. நான் ஆத்மா வெளியேற பெற்றது. அந்த ஆத்மா ஒன்று பரலோகம். நல்லா கவனிங்க. பரலோகத்தில் பைபிள் ஸ்டடி மாரி இருக்கா? கொஞ்சம் பைபிள் ஸ்டடி மாரி தான் இருக்கு, ஆனால் இது முக்கியமானது. பரலோகத்தில் பல பிரிவுகள் இருக்கு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்போ அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. சரி, போகட்டும். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இருக்கிற இடங்கள்ல நல்லா சாட்சியா இருந்து கர்த்தருக்குள்ள அவர் மரிக்கிறாருன்னா அவருடைய ஆத்துமா பரலோகத்துல பாரடைஸ், பரதேசிங்கிற இடத்துல போய் அந்த ஆத்துமா என்ன செய்து இலை பாருகிறது. நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சவங்க புரிஞ்ச மாதிரி ஒரு இலையா சொல்லாமா? ஆமா, எடுத்தோன்னு பரலோகம் கிடையாது. பரலோகத்துல ஒரு பகுதி, ஒரு பிரிவு தான் என்னது? பரதேசி. அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. இப்ப நான் வசனத்தை எடுக்காம உங்களுக்கு பேசுறேன், நீங்க கவனிச்சா கூட போதும். நரகம் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. அதை தான் ரொம்ப போஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா சிலர் அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு, அதான் செய்தி. ஆனால் அது சம்மந்தப்பட்டதான் பரலோகம். சரி, இப்போ ஒரு மனுஷன் சபைக்கே வரல, ரட்சிக்கவே படலை, இயேசுவையே ஏற்றுக்கொள்ளலை, ஞானஸ்தானம் பெறல, அபிஷேகம் பெறல, சாட்சியா வாழல, துன்மார்க்கமா வாழ்ந்து ஒரு பாவியா இந்த உலகத்துல அவர் சரீரத்தை விட்டு ஆவி ஆத்மா பிரியுது. அப்ப அந்த ஆத்மா பாதாளத்திற்கு போகிறது. புரியுதுங்களா? பரிசுத்தவானுடைய ஆத்மா, பரிசுத்தமானுடைய ஆத்மா எங்க போகுது? பரலோகத்துல பரதேசில போகுது. பேசுங்க சத்தமா, எங்க பேசுது? எங்க போகுது? இப்ப உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் இது நடக்க போகுது. உங்களெல்லாம் சொன்னா கோச்சிங்க. இப்ப நானே இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என் ஆத்மா எங்க போவோம்? பரதேசில போய் இலைப்பாரிக்கிட்டு இருக்கும். 2 தரம் மரணம் வந்தது பாஸ்டருக்கு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு செய்தி கேட்குறீங்க, இன்னைக்கு குறிப்பு எடுக்கிறீங்க, நரகத்தை குறித்து பேசுகிறேன். 3 தரம்னு சொல்லலாம், நிறைய தரம் சொல்லலாம். ஆனால் முக்கியமாக அந்த ஆக்சிடெண்ட்டில் என் உயிரே போயிருக்கும். ஆண்டவர் உயிர் பிச்சை கொடுத்தா. கொஞ்சம் மறைக்கிற மாரி இருக்கு, அந்த காணிக்கப்பட்டு எடுத்து கீழே வைப்பா. முகம் மறைக்கிற மாரி கீழே வச்சு, இல்லை அதை மட்டும் எடுத்து கீழே வச்சிருங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் முகமும் தெரியும். 2வது கொரோனாவில் உயிர் போயிருக்கும். 3வது ஒரு தடவை இந்த இடத்துல யூ-டர்ன் போடும்போது ஆக்சிடென்ட்டில் கார் நேராக மோத வந்து டக்குன்னு ஒரு செகண்டில் உயிர் பிழைத்தேன். அது ஆக்சிடென்ட் ஆகாமல். இது 3 ரொம்ப முக்கியமானது என்னுடைய வாழ்க்கையில். இப்போ நான் என்னைய சொல்கிறேன்னா உங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மரணம் அடையும்படி எனக்கு 3 தரம் முக்கியமாக வந்தது. அது மாதிரி உங்களுக்கு மரணம் அடையும்படி எத்தனை தரம் வந்தது யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம்னா ஆண்டவருடைய கிருபை ஒன்று தான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா. அப்படி கிருபை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். அதை செய்வோம், இதை செய்வோம்னு. அதுதான் யாக்கோபு நிருபன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல கடவோம். அப்ப உயிரோடு இருந்தா தான் நம்ம இன்னதை செய்வோம். என் பிள்ளைக்கு கல்யாணம் நடத்துவேன், வீடை கட்டுவேன், கார் வாங்குவேன், இடத்த வாங்குவேன், ஊழியத்தை செய்வேன். இப்படி சபையில் மூலம் சில காரியங்களை சொல்றோம், குடும்பத்தில் சொல்றோம், பல காரியங்களை நம்ம சொல்றோம். இந்த காரியத்தை செய்வேன், இதை செய்வேன், அதை செய்வேன். அதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? உயிர் தேவை. கர்த்தருக்கு சித்தமானால் உயிரோடு இருந்தா அப்ப அந்த உயிரை கொடுத்திருக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க. இப்போ ஒருத்தன் துன்மார்க்கமா இருக்கிற ஆத்துமா இறந்த பிறகுதான் நரகத்திலையும் பல பிரிவு இருக்கு. அது பைபிள் ஸ்டடியில வரும். அந்த பைபிள் ஸ்டடி இப்ப நான் போதிக்கல. நரகத்திலையும் அந்தகாரம்னு ஒரு பகுதி இருக்கிறது, பாதாள குழின்னு ஒன்று இருக்கு, பாதாளம். அந்த பாதாளத்துக்கு தான் ஆத்மா போகுது. அடுத்து நரகம். அது பைபிள் ஸ்டடி, அது இன்னொரு கொஞ்சம் விரிவாக நான் எடுக்கிறேன். இப்போ டோட்டல் ஆனால் நரகங்கிற பார்வையில் எடுக்கிறேன். அங்கே பரலோகம், அதில் ஒரு பகுதி தான் பரதேசில் இளைப்பாடுறாங்க.
இங்கே டோட்டலாக நரகம். நரகத்தில் ஒரு பகுதியில் தான் பாதாளத்தில் மரித்தவர்களுடைய அந்த பாவிகளுடைய ஆத்மா இலைப்பாரிட்டு இருக்கு. இன்னும் வசனத்துக்கு போகும்போது உங்களுக்கு நல்லா புரியும். சில விளக்கங்களை கொடுக்கும்போது இப்போ முகவரையை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ உயிரோடு இருக்கிறோம்னா, இப்போ நம்ம இன்னும் பரலோகம் போகலை. நம்ம ஆத்மா ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நரகத்தை நோக்கி பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருந்தது. பாதாளத்திலிருந்து ஆண்டவர் திருப்பி அந்த ஆத்மாவை இப்ப பரலோகத்துக்கு நேராக, பரதேசிக்கு நேராக, பிறகு முழு பரலோகத்துக்கு நேராக உங்களை என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லாமா? அதனால தான் கடைசி வசனம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களா நிறுத்த வல்லமையுள்ளவர். அது பரலோகம். யூதாவில் கடைசி 2 வசனம் பரலோகம். வலுவாதபடி வலிவி போகிற அநேக காரியங்கள் உங்க வாழ்க்கை என் வாழ்க்கையில் நடந்தது. எத்தனையோ தரம் இந்த சபை வேண்டாம், சபை விட்டு போயிருவோம், பைபிள் வேண்டாம், இந்த உபத்திரத்தை தாங்க முடியும், எத்தனையோ தரம் உங்களுக்கு எனக்கு சோதனை வந்துச்சு. ஆனா கர்த்தர் வலுவாதபடி கால்களை அகலமாக்கினார். அல்லேலூயா. கால்கள் சறுக்கிறது என்று நினைக்கும் போதெல்லாம் அப்படி கிருபை நம்மளை தாங்கி மறுபடியும் நம்மளை ஆவியானவர் உந்தி, நீ திருச்சபையில தான் இருக்கணும், நீ திருச்சபையை விட்டா நீ எங்கே போவாய், ஓ நரகத்துக்கு அல்லவா உன் ஆத்மா போகும், நரகத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து பரலோகத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறனே, திரும்ப நீ ஆத்மா நரகத்துக்கு போ, திரும்புறேன்னு சொல்லி பின்மாற்றத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் எத்தனையோ தரம் நம்மளை உணர்த்தி எத்தனையோ சில காரியங்கள் மனசுல வந்தா கூட அதெல்லாம் சரி பண்ணி பரலோகத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி, இன்னும் நம்ம பரலோகம் போகல, செத்த பிறகுதான் போறோம் அந்த பரதேசிக்கு. ஆனா அதுக்கு நேரம் நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அப்ப ரட்சிக்கப்படாத அநேகர் இருக்கிறாங்க. அவங்க யாரும் செத்த பிறகுதான் போவாங்க துன்மார்க்கம் நடந்தா. இப்ப அவங்க ஆத்மானா எங்க நோக்கி போய்கிட்டு இருக்கு சொல்லுங்க சத்தமா? அக்கினியை நோக்கி, நரகத்தை நோக்கி, ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏங்க உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தர் பாதாள குழியில விழுந்தா நீங்க பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? தம்பி, வாலிப தம்பி, என்ன கவனிங்க. வாலிபர்களே, உங்களை போல வாலிபர்கள் இன்னைக்கு அநேகர் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போகல, இன்னும் உயிர் போகல, ஆனா போயிட்டு இருக்காங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட அங்க வந்துடலாம் பரலோகத்துக்கு நேராக நம்ம போல. அதுதான் இன்னைக்கு செய்தி யூதா புத்தகத்துல. இன்னைக்கு இந்தியாவில் 10 நாடுகள் அந்த டாப் பீப்புள்ல பார்க்கும்போது ஒரு ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன். இந்தியா இன்னைக்கு மக்கள் தொகையில 142 கோடி, சீனாவை விட முந்திருச்சு. சீனா தான் உலகத்திலே மக்கள் தொகை அதிகமா இருந்தது. ஆனா இப்ப சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பை நான் பார்த்தேன், ஒரு 10 மக்கள் தொகையில அதுல இந்தியா முதலிடத்துல இருக்கு. பழுகி பெருகுங்கன்னு யாரு சொன்ன, எங்க பழிச்சதோ பழிக்கலையோ, இந்தியாவில் பழுகி பெருகுங்கிறது என்ன செஞ்சது? நல்லா பழிச்சிருக்கு. ஸ்தோத்திரம். இந்த குடும்ப கட்டுப்பாடு மட்டும் வரலன்னா 1, 2ஓட இன்னைக்கு 4, 5, இன்னும் இந்தியா 142 என்ன 200 கோடி கூட என்ன செஞ்சிருக்கோம்? வந்திருக்கோம். இங்க ரஷ்யா பெரிய நாடுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து. இங்க ரஷ்யா பெரிய நாடுங்க. அதுல அது எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுங்களா? பின்னாடி தான் இருக்குது. ஆனா இந்தியா டாப்ல சீனாவை விட இருக்கிறது. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏன் மக்கள் தொகை இப்ப இந்த செய்தியில சொல்றேன்னா, கோடிக்கணக்கான மக்கள் நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. அதனாலதான் யூதா புஸ்தகத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்திற்கென்று கொடுத்த தொடர் செய்தியாய், இந்த செய்தியின் மூலம் சிலரையாவது நம்ம அக்கினியிலிருந்து என்ன செய்யணும்? இழுத்து விடணும். நம்மளும் அக்கினியில போயிடக்கூடாது, நம்மளும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. புரியுதுங்களா? ஒன்னு கவனிங்க. இப்ப நான் வசனத்துக்கு வாரேன். நரகம் மனுஷருக்கு கிடையவே கிடையாது. மத்த 25 எடுங்க சீக்கிரம். இப்பதான் வசனத்துக்கு வரேன். இதுவரை சொன்னதெல்லாம் முகவர, எல்லாத்தையும் நான் வசனம் எல்லாமே சொல்லிடுவேன். ஆனால் உங்களுக்கு கண்ணை கட்டி காத்தோட்டில் விட்ட மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் திருப்ப சொல்கிறேன். எல்லாரும் திருப்பிங்களா? புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகம் மத்தேயு 25ஆம் அதிகாரம். அங்கே செம்மறியாடு வெள்ளாடு ஓமையை நம்ம கூட ஏற்கனவே தியானித்தோம். செம்மறியாடு வெள்ளாடுல அந்த இடது பக்கத்தில் இருக்கிற பார்த்து 41 ஒருத்தர் படிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், கவனிங்க, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு, பார்த்தீங்களா, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அப்ப நரகம் நமக்கு கிடையாது, மனுஷருக்கு கிடையாது. ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் மனுஷனுக்காக நரகத்தை ஆயத்தப்படுத்தல, மனுஷனுக்காக ஆயத்தப்படுறது பரலோகம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணனது பரதேசி.
செத்த பிறகு பரதேசில இளைப்பாரி அப்புறம் நித்திய நித்தியமா பரலோகத்துல இருக்கிற அந்த பரலோகத்தை தான் ஆயத்தம் பண்ணினார். ஆனா பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் தான் என்ன செஞ்சாரு? நித்திய அக்கினி. அக்கினினா நரகம். அதனால தான் சிலர் நரகத்திலிருந்து அக்கினியிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். இழுக்கணும். இழுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் கடைசி சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்ப மனிதர்களாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாம, ஞானஸ்நானம் எடுக்காம, சபைக்கு வராம, சாட்சியா இல்லாம, பைபிள் படிக்காம, ஜெபம் பண்ணாம, இதெல்லாம் வேண்டாம், இது தாழ்ந்த ஜாதிக்கு இந்த பைபிள், இந்த சபை, இது நாங்களாம் உயர்ந்த ஜாதி, எங்களுக்கு இந்த பைபிள்லாம் தேவையில்லை, எங்களுக்கு பணம் இருக்கு, கார் இருக்கு, பணத்தை வச்சு நாங்க எதையும் சம்பாதிப்போம், இந்த இயேசு தேவையில்லை, இது வெளிநாட்டு கடவுள் அப்படின்னு சொல்லி இலவச ரட்சிப்பை அவங்க அல்லல் தட்டுறதுனால தான் நரகத்திற்கு அவங்க என்ன செய்யறாங்க? தள்ளப்படுறாங்க. ஆண்டவர் தள்ளல, அவங்களாவே போய் அந்த பாதாள குழியில என்ன செய்யறாங்க? அந்த ஆபத்துல, அந்த அக்னியில அவங்க செஞ்ச பாவத்தினாலே, அதே பாவம் செய்யறவங்க மறுபடியும் மயக்கம் தெளிந்து உணர்ந்து மறுபடியும் சபைக்கு வந்து ஆண்டவர்கிட்ட வந்தா அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு அந்த ஆத்மாவை திருப்பி பரலோகத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்தி அவங்க ஆயுசு நாட்கள் முடியும் போது பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு சேர்க்கிறார். ஒரு அல்லையா சொல்லாமா? சரி, நரகத்தை குறித்து நிறைய சொல்லலாம். ஒரு 10 காரியம் சொல்ல போறேன். நரகத்தை குறித்து எத்தனை காரியம் சொல்லுங்க? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. 10 காரியம். நரகத்தை குறித்து 10 காரியம் குறிப்பெடுக்கிறவங்க நீங்க எடுத்துக்கலாம். நிறைய இருக்கு. நரகத்தை குறித்து முக்கியமான ஒரு 10 முத்தான வசனம். நரகத்தை குறித்து ஆண்டவர்கள், அது உண்மை. பரலோகம் இருக்கிறது எவ்வளவு 100க்கு 100 உண்மையோ, நரகம் இருப்பது 100க்கு 100 உண்மை. நரகம் எங்கெங்க இருக்கு? பூமியில தான் இருக்கு. பரலோகம் எங்கெங்க இருக்கு? 3ஆம் வானம், வனாதி வானங்கள். இந்த ஆகாயம், பறவைகள் பறக்கிறது, ஆகாய விமானம் போகிறது, அதை விட தாண்டி நட்சத்திரங்கள் இருக்குது. அதுக்கு மேலாக எங்க இருக்குது? பரலோகம் இருக்குது. பாஸ்டர் நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்களா? பைபிள் இருக்கிறத தான் சொல்றேன். பைபிள் வசனம் இருக்குல்ல, 3ஆம் வானம் வரைக்கும் நான் என்ன செஞ்சேன்? எடுத்துக்கொள்ளப்பட்டன்னு பவுல் சொல்றாருல்ல. ஓகே, வானாதி வானங்கள், பரலோகங்களே, வானங்களே, புரியுதுங்களா? அப்ப அங்க பரலோகம் இருக்கிறது. இப்ப இந்த கோராகு புத்திரர் மோசே காலத்துல ஒரு சம்பவம் இருக்கு. பாதாளம் பூமியிலங்கிறதுக்கு அதான் வசனம். அப்படியே லிட்டரலா நிக்கிறாங்க அவங்க. கோராகு குறித்து இந்த யூதாவிலையும் வருது, பின்னாடி செய்தியில கேட்கலாம். அப்படியே பூமி என்ன செய்யுது? அப்படியே கண்ணு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே லிட்டரலா பிளக்குது. யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த நடு பாதியில பிளந்து அப்படியே இந்த இடத்துல பிளக்குதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், பக்கத்துல சொல்லுங்க. இப்ப சேரு கீழே பிளக்குதுன்னு சொல்லுங்க பக்கத்துல. இப்ப சேருக்கு கீழே பயந்துராதீங்க. சேருக்கு கீழே இப்படி ஒரு பள்ளம் பழக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்க சத்தமா. அப்படியே போற மாதிரி. அது உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நம்ம போக மாட்டோம். சரியா 11 மணிக்கு நீங்க வீட்டுக்கு போவீங்க. ஒரு உதாரணத்துக்கு தான், ஒரு விழிப்புக்காக தான் சொல்றேன் இதெல்லாம். இது வரைக்கும் சிரிப்பு வந்துச்சா? அப்படியே போவீங்க. திறந்தனோன்னு சிரிப்பெல்லாம் வருது. செய்தி உங்களுக்கு தூக்கம் வராம கலகலன்னு இருக்கிறது தான் இதெல்லாம் சொல்றது. புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? சரி, நல்லா கவனிச்சிங்கன்னா இடையில இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, செய்தியிலே போயிட்டே இருப்பேன். அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே என்னை கவனிங்க. அப்ப கோராக அப்படியே மோச காலத்துல அப்படியே பூமி புலந்து பைபிள்ல போட்டிருக்கு, உயிரோட எங்க போனாங்க? பாதாளம். அப்ப பாதாளம் எங்க இருக்கு? பூமி கீழே தான். வசனம் நமக்கு ஆதாரம் இருக்கு. இயேசு கூட யோனா மீன் வயிற்றுல 3 நாள் இருந்தது போல பூமியின் இருதயமாகிய அதுல இயேசு கிறிஸ்து எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள் இருந்தார். இந்த பரதேசிங்கிறது ஆரம்பத்துல கீழே தான் இருந்துச்சு. இப்ப பரதேசி பரலோகத்துல இருக்கு. அதுக்கெல்லாம் பைபிள் ஸ்டடியில சொன்னாதான் உங்களுக்கு வசனம் புரியும். அதனாலதான் உள்ள நான் போகல. பரலோகம் நரகம் அப்படிங்கிற டாபிக்கோட உங்களோட பேச விரும்புகிறேன். நிறைய பிரிவு இருக்கு. ஆரம்பத்துல பரதேசி அங்கதான் இருந்துச்சு, கீழே தான். அதான் இயேசு பூமியில 3 நாள் தங்கி பூமியின் இருதயத்துல அங்குள்ள ஆவிகளுக்கு போதிச்சு அவருக்கு உயிரோட எழும்பும் போது கல்லறைகள்லாம் வெடித்து இப்ப பரதேசி எங்க இருக்கு? பரலோகத்துல ஒரு பிரிவாக அங்க இருக்கு. பரலோகத்துல நமக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு புதிய எருசலேம், அது வெளிப்படுத்துற விசேஷம் இருக்கு. அது பரலோகம் தான். பரலோகத்துல ஒரு இது, அது இறங்கி வர கண்டேன். சரி சரி போகட்டும், ரொம்ப குழப்பி கொள்ள வேண்டாம். உங்க மனசுல நரகம், பரலோகம். இப்ப நரகத்தை குறிச்சு 10 காரியத்தை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க, மனசுல வச்சுக்கங்க.
அப்புறம் வசனத்தை சொல்றேன், வசனத்தை எழுதிக்கலாம். 10 படிக்க நேரம் ஆயிரும். ரைட்டுங்களா? இங்க இருங்க, ரெண்டுமே இருக்குது. எப்படின்னே தெரியல, அங்க போய் பார்த்தா தான் தெரியும். நரகத்துல காரிருளும் இருக்கும். நான் சொல்ற வசனத்தை 10 வசனத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க, அப்புறம் சொல்றேன். இப்ப தலைப்பு மட்டும் சொல்றேன். அவ்வியாத அக்கினியும் இருக்கும். அக்கினியும் இருக்கும். ஒரு பகுதியில் என்ன இருக்கும்? காரிருளும் இருக்கும். 1. 2, இப்ப எப்பயாவது தான் பிரச்சனை வந்தா அழுகிறோம். நரகத்துக்கு போயிட்டா 24 hours என்னதான்? அழுகதான். இப்ப எப்பாவது கோபம் வந்தா பல்ல கடிக்கிறோம். ஏதாவது பிரச்சனை வந்தா, ஏதாவது வீட்டுல ஏதாவது இருந்தா பல்ல என்ன செய்யறோம்? கோபத்துல பல்ல கடிக்கிறோம். நரகம் போயிட்டா எப்பொழுதும் அழுகையும் என்னது? பற்கடிப்பும் உண்டு. 2 சேர்த்து வருது பாருங்க. காரிருள் அக்கினி, அவியாத அக்கினி. அந்த அக்கினி அவியாது. ரைட்டுங்களா? 1. அதை மட்டும் எழுதிங்க. அப்புறம் வசனம் சொல்லும்போது அந்தந்த பகுதியில் நீங்க எழுதிக்கலாம். இதுக்கு தான் உங்களை டைரி எடுத்து அடுத்த வாரம் வாங்க, கொண்டு வாங்க, ஒரு நோட்டை போடுங்க அப்படின்னு சொல்றேன். வீட்டில் போய் அதை தியானிங்கன்னு வாலிப தம்பிகளுக்கெல்லாம் சொல்றது காரணம் தான். புரியுதாப்பா? இந்த 10 வசனத்தையும் நீங்க போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகணும். ரைட்டா? இடத்தோட சொல்லிட்டு போகணும். அதை குறிப்பெடுத்தா நீங்க என்ன செய்யலாம்? இடத்தோட சொல்லலாம்ல. ரைட்டுங்களா? யாருமே ஒரு சிலர் பண்றீங்க, ஒபே பண்றீங்க, நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். என் மேல நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, சபையை பாஸ்டர் இப்படி தான் நான் நடத்தி ஆகணும். ரைட்டுங்களா? உங்களுக்கு குறிப்பெடுக்கிற பழக்கம் இல்லைன்னா கூட நீங்க என்ன செய்யுங்க? இந்த வசனம் மறந்து போயுங்கிறதுக்காவது நீங்க என்ன செய்யுங்க? இது குறிப்பெடுப்பதோடு நீங்க இல்லாம போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து நைட்டு உங்க குடும்ப ஜெபத்துல, தனி ஜெபத்துல இந்த நரகத்தை குறித்து சொன்ன காரியத்தெல்லாம் தியானிக்கும் போது நமக்கு தெய்வ பயம் உண்டாகும். இன்னும் சுவிசேஷம் சொல்ற பாரம் உண்டாகும். ஆத்துமாக்கள், நம்ம ஆத்துமாவையும் அங்கே போயிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிப்பு உண்டாகும். இந்த செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி யூதாவில். ரைட்டுங்களா? சரி. அடுத்து 3வது, புழு இருக்குமா. எங்க ஒரு சின்ன புழுவை பார்த்தாவே நம்ம எப்படி இருக்கு? அப்படியே மூஞ்ச சுளிக்கிறோம். அந்த அக்கினியில புழு என்ன செய்யாதான்? சாகவே சாகாத அக்கினி என்ன செய்யாதான்? அவியாதுன்னு போட்டிருக்கு. ஒரே வசனத்துல 2. புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 3வது. 4வது, அக்கினியும் இருக்கு, கந்தகமும் இருக்கும். அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலாம். இப்ப கடல்ல தண்ணி இருக்கிற மாதிரி அப்படியே தலப்புல 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 தலப்புலன்னு அப்படி என்ன செய்யும்? எங்க பர்னஸ், நான் ஃபிட்ரு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அப்போ பார்க்கும்போது இரும்பு இருக்கிற ஒரு கம்பெனியில் கொஞ்ச நாள் டெம்பரரியாக வேலை செஞ்சேன். இரும்பெல்லாம் போட்டு அப்படியே இரும்பெல்லாம் எப்படியா இருக்கும்? அந்த பர்னஸ் போய் பார்த்தேன், அப்படி ஹீட் அடிக்கும், நெருங்க முடியாது. அந்த அப்படியே இரும்பு அப்படியே உருக்கி எவ்வளோ டெம்பரேச்சரில் அப்படியே இரும்பு அப்படி பார்ப்பேன். அப்படியே அந்த கம்பெனியில் வேலை செஞ்சனால வேற டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த கம்பெனியில் இருந்தனால போய் பார்த்தேன். அப்படியே இரும்பெல்லாம் அந்த உலைகளை எப்படி இருந்தது? அப்படியே தண்ணி போல உரியுது, போக முடியல, அவ்வளோ அக்கினி. கந்தகம். சிஸ்டர்மார்கள் நல்லா சமைக்கிறீங்க. சின்ன ஒரு கையில் நெருப்பு சுட்டுருச்சுன்னா, வடை சுடும்போது சின்ன ஒரு இது பட்டுருச்சுன்னா இதில் தண்ணியில் அதில் வைக்கிறோம், இதில் வைக்கிறோம், மாவை வச்சு அழுத்துறோம், அதுங்கிற என்னென்னமோ பண்ணுறோம். மறந்தாப்புல ஏதாவது நீங்கள் சூடா டக்குன்னு என்ன செஞ்சிருவீங்க? எடுக்கணும்னு எடுக்கிறதுல சகோதரிமார்கள் இது செஞ்சு வச்சிருப்பீங்க. டக்குன்னு ஏதோ அவசரத்தில் கையை என்ன செஞ்சிருவீங்க? அப்படிலாம் இல்லைங்களா? இல்லையா? என்னைக்காவது வரும் பாருங்க. ஆமா, அப்படி டக்குன்னு என்ன செஞ்சு அந்த சூடே நம்மளால் தாங்க முடியல. இந்த வெயிலே நம்மளால் தாங்க முடியலங்க. இப்போ அடிக்கிறது இப்போ 10 தான் ஆகுது. நீங்க 2 மணிக்கு பாருங்க, இந்த வெயில என்ன செய்ய முடியல நம்மளால. ஹீட்டை சொல்றேன், இந்த ஹீட்டுக்காக இதெல்லாம் உதாரணம் சொல்றேன். அப்ப அக்கினி, அது கந்தகமும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். 4. அடுத்து பூமியில வேதனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நரகத்துக்கு போயிட்டா நம்ம போகல. உலகத்தை அப்படி யாரு போனாலும் பைபிள்ல போட்டிருக்கு, அது உண்மையிலும் உண்மை. ஒரு எழுத்து உருப்பாகிலும் கூட என்ன செய்யாது? வானமும் பூமியும் ஒளிந்து போய் என் வார்த்தை ஒளியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப 5வது வேதனையுள்ள இடம். சதா அங்க வேதனை தான். சதா எப்பொழுதும் நரகம் வேதனையுள்ள இடம். அதனால தான் நாமும் போயிடக்கூடாது, போகிறவங்களையும் விடக்கூடாது. அதான் செய்தி இன்னைக்கு. அடுத்து அடிக்கடி எனக்கு தண்ணி தாகம் வரும். ஒரு ஷிப்ல 2 தடவை தண்ணி குடிச்சிட்டேன், இப்பயும் குடிக்கிறேன். நரகத்துல தாகம் எடுக்கும்,
தண்ணியே என்ன செய்யாது, கிடைக்காது. அங்க மினரல் வாட்டர்லாம் கிடையாது. அங்க என்ன வாட்டர் கிடையாது, காவேரி வாட்டர்லாம் அங்க கிடையாது நரகத்துல. உங்க நான் பயமுறுத்த சொல்லல, பைபிள் இருக்கிறத சொல்றேன். நரகத்துல ஆத்துமா இருக்கிறதுனால நினைவு கூறுகிற இடம், நினைவு இருக்கும். ஐயோ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே, சபைக்கு வரலையே, திருவிருந்து எடுக்கலையே, ஞானஸ்தானம் எடுக்கலையே, அபிஷேகம் பெறலையே, வீடு வீடா கைப்பெருதி கொடுத்தாங்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க டிவியில போதிச்சாங்களே, நற்செய்தி கூட்டங்களை நடத்தினார்களே, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, என்னுடைய நண்பர் சொன்னாரு, எங்க வீட்டுக்கார அம்மா சொன்னிச்சே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையே, ஐயோ ஐயோ ஐயோங்கிற குரல் தான் நரகத்துல. என்னது, அந்த நினைவு கூறுகிற இடம், அந்த ஐயோ ஐயோ ஆபத்து ஆபத்து ஐயோ ஐயோங்கிற கூக்குரல் தான். இதுக்கெல்லாம் பின்னாடி வசனம் சொல்றேன் 10க்கும். அடுத்து நரகம் நித்திய நிந்தை, இகழ்ச்சி உள்ள இடம், நித்தியமான நிந்த இகழ்ச்சி உள்ள இடம். அடுத்து 9, நரகத்துக்கு போய் மனம் திரும்ப முடியாது. வாலிப தம்பி, இங்கதான் மனம் திரும்பணும், இங்கதான் ரட்சிப்பு, இங்கதான் ஞானஸ்தானம், இங்கதான் திருவிருந்து, இங்கதான் பிரசங்கம், இங்கதான் குறிப்பெடுக்கிறது, இங்கதான் பரிசுத்தமா வாழ்றது. அங்க போய் ஐயோ போயிட்டோமே, இனி நான் மனம் திரும்பிடுறேன், இனி நான் சர்ச்சுக்கு போறேன். நரகத்துக்கு போனா போனதுதான், பரலோகத்துக்கு போனா போனதுதான். அங்கிருந்து இங்க வர முடியாது, இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர்லாம் ஆக முடியாது. புரியுதுங்களா? டிரான்ஸ்ஃபர்லாம் அங்க கிடையவே கிடையாது. இந்த சபை இல்லைன்னா இன்னொரு சபை உலகத்துல போகலாம், ஆனா அங்க இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம் என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. 9, அங்க மனம் திரும்ப நினைச்சாலும் முடியாது. 10வது, நித்திய ஆக்கினை உள்ள ஒரு இடம், நித்திய ஆக்கினை உள்ள இடம். சரி, நேரத்தை கருதி வேகமா வசனத்தை சொல்றேன். முதல்ல நீங்க எழுதுனவங்க சத்தமா பார்த்து சொல்லுங்க, நரகத்துல என்ன இருக்கும் நீங்க மனசுல இருக்கவங்க சொல்லுங்க. இப்ப 10, இப்ப பாருங்க மறந்துடும். நீங்க குறிப்பு எடுத்துட்டீங்கன்னா இப்ப 10 என்ன செஞ்சிருவீங்க, சொல்லுவீங்க. அதனாலதான் உங்களுக்கு குறிப்பு எடுக்க சொல்றோம். அது ஒரு கஷ்டமா இருந்தாலும் அது பழகுங்க, வாலிப தம்பிகள்லாம் பழகுங்க. அப்பதான் நீங்க அநேக வாலிபர்களை இழுத்து சபைக்கு கொண்டு வர முடியும். இவங்க மாத்திரம் இல்ல, எல்லாரும் நம்ம ஆத்மாவும் நரகத்துக்கு போகாம நம்மளும் காத்துக்கொள்ள முடியும். நமக்கு பரலோகம்தான். சரி போகட்டும். பார்த்து சொல்லுங்க, சீக்கிரம் நேரம் ஆகுது. சொல்லுங்க. காரிருள் அக்கினி. யோபு 20:26 எடுக்க வேண்டாம், எடுக்க இப்ப வாசிக்க நேரம் இல்லை, அதுக்குதான் 10 சொல்லிட்டேன். 20:26 எழுதி வச்சுங்க. 2வது சத்தமா சொல்லுங்க. ஒருத்தர் தான் சொல்றாங்க, எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. எழுதுனவங்களாம் சத்தமா சேர்ந்து ஒருமித்து, அழுகையும் பற்கடிப்பு உள்ள. மத்தேயு 13:42. மத்தேயு 13:42 2வது வசனம். சரி, இன்னைக்கு எழுதுனாலும் யாராவது எழுதுனவங்கள நீங்க ஒரு நோட்டை போட்டு அடுத்த குறிப்பை எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? எப்பவும் நரகத்தை குறித்து பேச மாட்டோம், செய்தி அடுத்த வாரம் வேற செய்தி. ஆனா சாகிற வரைக்கும் இந்த செய்தி நம்ம மனசுல இருக்கணும். 3வது சத்தமா சொல்லுங்க. புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். மத்தேயு 9:44, 46, 48 3 வசனத்துல இருக்கு. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 44, 46, 48 என்ன தலைப்பு? புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். 4வது பார்த்து சொல்லுங்க சத்தமா. எழுதுனா தானே பார்த்து சொல்றது. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். முழுமையா சொல்லுங்க. கடல், அது கடல்ல தண்ணி இருக்குது, உப்பு இருக்கு. ஆனா இந்த நரக கடல் அக்கினியும் கந்தம் இருக்கு. வெளிப்படுத்தல 21:8 சீக்கிரம் எழுதுங்க. 21:8 21:8. சரி, எழுதிட்டு டக்குன்னு அடுத்து படிங்க. 6வது என்னது? 5வது எத்தனை? வேதனை உள்ள இடம். லூக்கா 16:23. லூக்கா 16:23. வேகமா போறேன், சீக்கிரம். 6 எழுதிட்டு டக்குன்னு எழுதிட்டு ஸ்பீடா படிங்க. 6 என்னது? தாகம் தீர்க்க. தாகம் இருக்கும், தாகம் தீர்க்க என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. இங்கதான் தண்ணியை குடிக்க முடியும், அங்க தண்ணி கிடைக்காது. லூக்கா 16:24. லூக்கா 16:24. அடுத்து 7 சொல்லுங்க சீக்கிரம். நினைவு இருக்கும். ஐயோ ரட்சிக்கப்படலையே, இயேசுவை பத்தி சொன்னாங்களே, ஐயோ வெந்த கொசு வேவாத கொசு, இதெல்லாம் அப்படிலாம் சொன்னமே, பரியாசம் பண்ணமே, ஐயோ வேதனைப்படுறமே. நினைவு கூறுகிற இடம். நினைவு, அதுக்கு செய்தியில நான் சொல்றேன்.
இதை சொல்லிவிட்டு நினைவு கூறுகிற இடம் லூக்கா 16:25. லூக்கா 16:23 வேதனையுள்ள இடம், தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்காத லூக்கா 16:24. நினைவு கூறுகிற இடம் லூக்கா 16:25. அடுத்து 8வது படிக்க சீக்கிரம். நித்திய நிந்தை இகழ்ச்சி உள்ள இடம் தானியேல் 12:2. சீக்கிரம் தானியேல் 12:2. இது யூடியூப்ல வரும். வீட்டில் போய் ஒரு தடவை யூடியூப்ல வரும்போது நோட் எடுத்து நீங்க எழுதணும். வீட்லையும் மற்றவங்க நீங்க அதை செக் பண்ணிக்கங்க. அப்பதான் புரியுது. நம்ம யூடியூப்ல போட மாட்டோம். நீங்க தான் பேசுறீங்க பஸ் வந்துடுது அப்படிங்கிறீங்க. அது இருந்தாலும் இப்போ எழுதும்போது படிக்கும்போது நமக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். ஓகேவா? 8 9 எத்தனை? மனம் திரும்ப. அங்க மனம் திரும்பணும்னு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது. மனம் திரும்ப முடியாத இடம் தான் நரகம். லூக்கா 16:27-28. லூக்கா 16:27-28. 9. சரி, நேரத்தை கருதி சீக்கிரம். 10வது நித்திய ஆக்கினை உள்ள இடம் மத்தேயு 25:46. மத்தேயு 25:46. 10 காரியத்தை சொல்லி 10 வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திட்டேன் பிரதர். அதனாலதான் இப்பேற்பட்ட இடத்துக்கு நம்மளும் போயிடக்கூடாது, போறவங்களையும் தடுத்து என்ன செய்யணும், நிறுத்தணுங்கிறதா இந்த செய்தி யூதா புத்தகத்தில். ரொம்ப பேருக்கு இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது, 2 பேருக்காவது, 3 பேருக்காவது, 4 பேருக்காவது, 5 பேருக்காவது. இப்ப வருஷம் முடிஞ்சிருச்சு, 9 மாசம் முடிய போகுது. இன்னும் நம்ம கையில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆண்டவரே, இந்த டிசம்பருக்குள்ள எங்க வீட்டுக்காரன் நான் கொண்டு வரணும், என் நண்பரை கொண்டு வரணும், என் பக்கத்து வீட்டாரை கொண்டு வரணும், என் உறவினரை கொண்டு வரணும், சுவிசேஷத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சிலரையாவது திருப்பணும். உடனே அவங்க நரகம் பரலோகம் போறதுல அவங்களுக்கு ஆயுசு நாட்கள் இருக்கு. ஆனா போறவங்களை நீங்களும் நான் என்ன செய்யணும், திருப்பணும். அதுதான் அந்த யூதாவில் படித்தோம். சிலரையாவது அக்கினிலிருந்து இழுத்து விட்டு நரகத்துக்கு போறவங்கள இருந்து என்ன செய்யணும், இழுத்து. லூக்கா 16 அதிகாரம் எடுங்களே. ஒரு சம்பவத்தில் சொன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியும். லூக்கா 16 எடுங்க. லூக்கா 16:19 ஒருத்தர் பண்ணீங்க. அந்த சம்பவத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லூக்கா 16:20 லாசரு என்னும், இப்ப எடுத்து கவனிங்க, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐசனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு, கவனிங்க, பின்பு அந்த தரித்திரன் மரித்து, லாசரு மரித்து, பார்த்தீங்களா, தேவதூதராலே ஆபிரகாம் மடியில அவன் என்ன செஞ்சான், கொண்டு போய் விடப்பட்டான். பார்த்தீங்களா, ஐஸ்வர்யவானுக்கு பணக்கார, ஏழைக்கும் மரணம் வரும், பணக்காரனுக்கும் மரணம் வரும். அப்ப ஏழை லாசருக்கும் மரணம் வந்துச்சு, பரலோகம் போயிட்டாரு, பரதேசிக்கு போயிட்டாரு. பரலோகத்துல ஒரு பகுதியாக பரதேசிக்கு போயிட்டாரு. இப்ப பணக்காரனுக்கும் மரணம் வந்துச்சு. அவன் எங்க போனான்? அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் பாதாளத்திலே. போது சிஸ்டர், பார்த்தீங்களா, இந்த ஒரு உதாரணத்துல 2 அடங்கிருச்சு. இது ஓமை இல்லை பிரதர், பேரு வருது. நம்ம ஓமையை குறித்து 13 ஓமை தேவ செய்தியை கேட்டோம் போன தலைப்புல, போன தர. இது ஓமைன்னு சொல்றாங்க, ஓமை கிடையாது. அப்படியே இயேசு சொல்லிட்டு இருக்கும் போதே பேரை சொல்றாரு. அப்ப இது ஒரு நடந்த சம்பவமா இருக்கும், இது ஓமை கிடையாது. இந்த பணக்காரன் ஏன் நரகத்துக்கு போனா தெரியுங்களா? ஏழைய அலட்சியம் பண்ணணும். பிரதர் சிஸ்டர், ஏழைகளை அலட்சியம் பண்ணவே கூடாது. ஒரு காலத்துல நீங்களும் நான் கஷ்டப்பட்டோம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வீடு கட்டி இருக்கலாம், இன்னைக்கு கார் இருக்கலாம், இன்னைக்கு நமக்கு பேங்க்ல லட்சங்கள் இருக்கலாம், இன்னைக்கு கத்தர் ஆசை வச்சிருக்கலாம், இன்னைக்கு நமக்கு சர்ச்சு கிடைச்சிருக்கலாம். ஒரு காலத்துல 10 வீட்டுல 5-6 வீடா, ஆமா, 10 வருஷம் நம்ம வாடகை வீட்டுல இருந்தோம். அப்ப வாடகை வீட்டுல சர்ச்சு நடத்துறவங்க நம்ம அற்பமா நினைக்க கூடாது, இன்னைக்கு சொந்த சர்ச்சு கிடைச்சதுன்னு. அப்ப அவன் சம்பூர்ணமா சாப்பிட்டான், அவன் சாப்பிட அனுமதி இருக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், அவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சான், பணக்காரன், அதெல்லாம் அனுபவிக்க உண்டு. ஆனா ஏழை லாசர் பருக்கள் நிறைஞ்சு புண்ணு வந்து நாய் வந்து நக்குனுச்சு, அதை கேர் எடுக்கவே இல்லை, அது ஒரு கட்டளை. இவன் ஆபிரகாமுடைய குமாரன், இந்த ஐஸ்வர்யவானும் சர்ச்சுக்கு போன மனுஷன் தான். ஆனா ஏழை லாசர் அப்படி ஒருவேளை அதை யாரும் சர்ச்சில் ஏற்றிருக்க மாட்டாங்க, பருக்கள் இருந்ததுனால, புண்ணு இருந்ததுனால அவன் அப்படியே வாசல் அருகே கடந்தான். 2 பேரும் மறிக்கிறாங்க.
ஏழை லாசரு பாருங்க, ஆபிரகாம் மடி, அதான் பரதேசி, தேற்றப்படுகிறான். ஐஸ்வர்யம் பாருங்க, பாதாளம், நரகத்துல ஒரு பகுதி, பாதாளத்துல போய் அவன் என்ன செய்யறான்? வேதனைப்படுகிறான், வேதனையுள்ள இடம். கேட்டுங்களா? அப்ப ஏழைய அழைச்சி, நீங்க எத்தனை லட்சாதிபதி ஆனாலும் நடந்து வந்த பாதையை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. இன்னைக்கு பட்டு பட்டா நீங்க உடுத்தினாலும், ஒருத்தர் அற்பமா ஒரு ட்ரெஸ் பண்ணாலும் அவங்களை நினைக்க கூடாது, அவங்களை அற்பமா நினைக்க கூடாது. நம்மகிட்ட இருக்கிற ஒரு பட்டுல ஒன்று கொடுக்கணும் அப்படிதான் நினைக்கணுமே தவிர அவங்கள யாரும் என்ன செய்யக்கூடாது? அற்பமா. நீங்க கார்ல போகும்போது சைக்கிள்ல போறவங்களை அற்பமா நினைக்க கூடாது. டூ வீலர்ல போறவங்களை என்ன செய்யக்கூடாது? அற்பமா நினைக்க கூடாது. அந்த பணக்காரனுடைய அவன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் அலட்சியம் பண்ணினான், ஏழையை அலட்சியம் பண்ணினான். ரெண்டாவது, பணத்தை வச்சு எதனாலும் செஞ்சிடலாம் நினைச்சான். பணம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. காய்கறி வாங்க உதவும், பெட்ரோல் போட உதவும், காணிக்க கொடுக்க உதவும், தசமவா கொடுக்க உதவும், ஏழைகளுக்கு கொடுக்க உதவும். ரைட்டுங்களா? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பணத்தை வச்சு பரலோகம் போக முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் தீர்க்க தரிசன வார்த்தை. தீர்க்க தரிசனத்துக்கு அங்க இங்க என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். ஒவ்வொரு ஞாயிறு வருகிற வார்த்தை உங்களுக்கு என்ன வார்த்தை? தீர்க்க தரிசன வார்த்தை. ஆண்டவர் உங்களோடு பிரத்யேகமாக ஊழியக்காரன் மூலம் வசனத்தின் மூலம் பேசுகிறார். வசனத்துக்கு மாறி ஏதாவது நான் பேசுறேன்னு பாருங்க. அதுக்கு தான் படிச்சு படிச்சு சொல்றேன். நரகத்தை குறித்து 10 வசனத்தை சொன்னேன். அதுல இல்லாத ஏதாவது சொன்னா, இப்ப பணக்காரன் ஏழையை குறித்து பேசுறேன். அவன் ஏழை அலட்சியம் பண்ணுனா அதான் நரகம், பாதாளத்துக்கு போனான். பணத்தை வச்சு எதனாலும் செஞ்சிடலாம்னு நினைச்சான். மற்றதெல்லாம் வீடு, நல்ல பெட்டு, நல்ல வசதி, நல்ல விஐபிலாம் அவன் அடக்க ஆராதனைக்கு வந்திருப்பாங்க. ஈவன் முனிசிபாலிட்டி லாசரை பிடிச்சி அடக்கம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. செத்த பிறகு போகிற இடத்த இங்கேயே நம்ம என்ன செய்யணும்? தீர்மானிச்சுக்கணும். மூணாவது, லாசரு தரித்திரமாக இருந்தாலும் நிச்சயம் எனக்கு பரலோகம் உண்டு. நான் கஷ்டப்படுறேன், என் பருக்கள் நக்குது, நாய் நக்குது, எனக்கு வீடு இல்லை, இந்த பணக்கார மாரி வீடெல்லாம் இல்லை தான். ஆனால் இயேசு மேலே அவ்வளோ விசுவாசம். நான் செத்தனா நான் அந்த பரலோகம், கைவேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு, அங்கே நான் போவேன் அப்படின்னு அவன் நினைச்சான். அதேமாரி ஆபிரகாம் மடியில் தேற்றப்படுகிறான். இவன் லக்ஸுரியா நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்த, தப்பல்ல, வசதி இருக்கு. ஆனால் போகிற இடத்த, செத்த பிறகு போகிற இடத்த அவன் என்ன செய்யல? பூமியிலேயே தீர்மானிக்கல. அந்த பூமியிலே நம்ம என்ன தீர்மானிக்கிறோமோ இந்த உலகத்துல, அதை வச்சுதான் நமக்கு நரகம், அதை வச்சுதான் பரலோகம். பிரதர், செத்து போன பிறகு ஒன்னும் கொண்டு போக முடியாது. எத்தனையோ பாடி அடக்கம் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் இருக்கும் போதே பிள்ளைகள்லாம் நகை, அம்மாவுடைய நகை எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கும், கூறு போட்டுக்கும். செத்த பிறகு அந்த பாடி என்ன செஞ்சிருக்காங்க? புரட்டி புரட்டி பார்ப்பாங்க. அண்ணா கயிறை கூட அறுத்து விட்டு அனுப்புற உலகம் இந்த உலகம். புரியுதுங்களா? வேணா நீங்க சேர்த்து வச்ச வீடு, சொத்து, பணம் தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு வேணா அது உதவுமே தவிர பரலோகத்துக்கு ஒன்றும் உதவாது. நமக்கெல்லாம் ஒரு எத்தனை அடி? 5.5 அடி ஹைட்டா இருந்தா ஒரு 6 அடி நிலம்தான். 6 அடி நிலம்தான் நமக்கு. இவன் அவ்வளவு ஐஸ்வர்யனா இருந்தா என்னங்க கொண்டு போனா? போகும்போது வீட்டை கொண்டு போனானா? சொல்லுங்க. இந்த ஏழைக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கலாம். ஏழை அற்பமா நினைக்காம இருக்கல, ஏழைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம்ல. என்ன செய்ய? இறக்க சுபாவமே இல்லை பாருங்க. இறக்கம் நாய் தீர்ப்புக்கு முன்பாக என்ன செய்யும்? மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அதனால தான் சிலர் பகுத்தறி உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி, சிலர் அக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரிச்சித்து, அந்த வசனத்தை தான், அந்த இழுத்து விட்டதை தான் நம்ம தியானிக்கணும். அடுத்து நீங்க இதை படிச்சு பாருங்க. எல்லாத்தையும் இப்ப படிக்க நேரம் இல்லை. நரகத்துக்கு போய் அவனுக்கு ஞாபகம் வருது, எனக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்காங்க? 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க. இந்த லாசரை அனுப்புனா அவர் என்ன செய்வாரு? 5 பேரும் இந்த இப்ப எங்க போய் ஆத்துமா பாரம் வருது பாருங்க. பூமியில இருக்கும் போதே நமக்கு என்ன வரணும்? ஆத்துமா பாரம் வரணும். எங்க வீட்டுக்காரர் சபைக்கு வரணும், எங்க பக்கத்து வீட்டார் வரணும், எங்க ஊர் மக்கள் வரணும். ஐயோ, இந்தியாவில் கோடிக்கணக்கான ஜனங்க இருக்காங்க. தோமா வந்தாரு, எத்தனையோ மிஷினரிகள் வந்தாங்க. அவங்க காலம்லாம் முடிஞ்சிருச்சு, இறந்துட்டாங்க. அப்பப்போ ஆயத்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு சிலரை. இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் நம்ம தான் உயிர் வாழ்றோம். இந்த ஜனங்களுக்கு இயேசுவை பத்தி நம்ம சொல்லணும். இயேசுவை பத்தி சொன்னாதான் அவங்க நரகத்துக்கு போகாம திருப்பப்படுவாங்க. அந்த சுவிசேஷத்தை சொல்லணும், அந்த நற்செய்தியை சொல்லணும், வெக்கப்படாம இருக்கணும். கிறிஸ்துவன் சொல்ல வெக்கப்படக்கூடாது, பைபிள் எடுத்துட்டு வர வெக்கப்படக்கூடாது.
ரைட்டுங்களா? தலை நிமிர்ந்து நம்ம என்ன செய்யணும்? நிக்கணும். அவன் பாருங்க, நரகத்துல போய் 5 சகோதரர்கள். அப்ப ஆல்ரெடி அங்க மோசையும் ஊழியக்காரரும் தீர்க்கதரிசிகள் வசனம்லாம் இருக்கு, அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இங்கிருந்து ஒருத்தன் போனா கூட அவன் மனம் திரும்ப மாட்டாங்க. வேதனைகளோட ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கல. அந்த விரலை தொட்டு ஆபிரகாம் மடியில் அவன் இப்படி சொட்டு சொட்டா என்ன செய்யுங்க, இப்படி விட்டு அப்படி கூட தாகத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன இல்லை, கிடைக்கல. நினைவு கூறுகிற இடம், நினைவுக்கு வந்தா பார்த்தீங்களா? இப்போ நம்ம படிச்சதெல்லாம் வந்துருச்சிங்களா? வேதனையுள்ள இடம், வேதனைப்படுறாரு, தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்கல. நினைவு கூறுகிற இடம், மனம் திரும்ப நினைக்கிறாரு பணக்காரன், அங்க போய் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை. அந்த 10 பாயிண்ட்ல சிலது வந்துச்சு பார்த்தீங்களா? ஆனா லாசரு பாருங்க, அவன் தேற்றப்படுகிறான். நீ வேதனை அனுபவிச்ச, நீ நன்மை அனுபவிச்ச. லாசரு தீமையை அனுபவிச்சான், இப்ப அவன் நன்மை அனுபவிக்கிறான், நீ தீமையை அனுபவிக்கிற. நம்ம செய்யற நற்கிரியைகள் தான் நம்மளை பரலோகம் கொண்டு செல்லும். ஒரு மனுஷனுடைய கிரியைகள் தான் அவனை நரகத்துக்கு கொண்டு செல்லும். அப்ப நல்ல கிரியைகளை நம்ம செய்யும் போது வலுவாதபடி நம்மளை காக்கிறவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மளை எப்படி நிறுத்துவாராம்? மாசற்றவளாய் நிலைநிறுத்த அவர் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நமது இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. சத்தமா ஆமேன் என்று யூதா நிருபம் முடிகிறது. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை வாசித்து நான் இந்த செய்தி நிறைய பேசலாம். ஒரு 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை மார்க் 9 எடுங்க. மார்க் 9 ஒரு 2 வசனத்தை வாசித்து நம்ம சாட்சி காணிக்கைக்கு நிறைய கடன் செல்லலாம். இயேசுவே வாயை திறந்து சொன்னது. பைபிள் உள்ள அத்தனையும் உண்மையிலும் உண்மை. ஆனால் இயேசு வாயை திறந்து சொன்னது 9. மார்க் 9ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? மத்தேயுக்கு அப்புறம் புதிய ஏற்பாட்டில் மார்க்குன்னு ஒரு புஸ்தகம் வரும், 9ஆம் அதிகாரம். ஓகேவா? சரி, ஓகே. 43 ஒருத்தர் படிங்க. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியில் உள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவன பரலோகத்துக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலம். சரி, இந்த வசனத்தை படிச்சுட்டு இன்னைக்கே போயிட்டு இப்படியே செஞ்சிட்டா அடுத்த வாரம் எல்லா சர்ச்சில் உள்ளவங்க எத்தனை பேர் எல்லாம் வருவாங்க. பிரதர் எங்க ஒரு கையை காணா, வலது கையை காணா. பாஸ்டர் பைபிள் படிச்சுக்கு இயேசு சொன்னாரு, வீட்டுக்கு போனேன், அருவாளை எடுத்தேன், நகோமி அம்மா கையை வெட்டுனேன். வெட்டி இப்படி தானே போட்டிருக்கு, எங்க வெட்ட தானே போட்டிருக்கு, வெட்டிட்டேன். பிரதர் அம்மா எங்க இடது கையை காணா. பாஸ்டர் இயேசுவே சொன்னார், உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. ஒரு கை இருக்கு, 2 கையா நான் நரகத்துக்கு போறது பார்க்கலாம். கை ஒற்றை கையா நான் ஜீவனுக்குள் பிரவேசித்து நல்லா. அடுத்து 44 நேரத்தை கருதி நானே வாசிக்கிறேன். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அடுத்து பாருங்க, உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்க அது தரித்து போடு. நீ 2 கால்னுடைய அவியாத அக்கினி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலும் சப்பானியாய் பரலோகத்துக்கு ஜீவனுக்குள் பிரவேசித்து உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு, எவர்கள் புழு, அவர்களுக்குன்னு ஒரு புழு இருக்கு, அந்த புழு சாவாமலும் அக்கினி எப்படி இருக்கும், அவியம். அப்புறம் 3வது கண்ணு வருது. 47 கவனிங்க. உன் கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடைய நரக அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கு சொல்லிட்டு மறுபடியும் அதே வார்த்தை. அங்கே அவர்கள் புழு, யார் கண்ணுல பிரச்சனை இருக்குதோ இச்சை, அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும். எல்லாம் கவனிங்க, வசனத்தை நான் சொல்றேன். இதுல என்ன அர்த்தம்னா, கண்ணுல இச்சை வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவரே இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே இந்த கண்ணுல எனக்கு இச்சை வந்துருச்சு அப்படின்னு உடனே அறிக்கை செய்யுங்க. நமக்கு எல்லாம் பிரச்சனை என்னன்னா, இதுதான் பிரச்சனை. இது யாரையும் விடல. என்னைய பாருங்க, எல்லாரும் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பாஸ்டர் பாருங்கன்னு, பாஸ்டர் பாருங்கன்னு சொல்லுங்க. இதுதான் பிரச்சனை. வாலிப தம்பி ஜாக்கிரதையா இருங்க. இது ஊழியக்காரனையும் விடாது, எங்களுக்கும் சோதனை உண்டு, நாங்க தான் ஜெயிக்கணும். நாங்களும் மனுஷன் தானே. இதுல நல்லது இருக்கு, இதுல கெட்டது இருக்கு. ஆனா இது வந்த பிறகுதான் நிறைய பிரச்சனை.
கண்ணு இடரல் உண்டாக்குற காரியத்தில் இது மிக இருக்கிறது. ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க தான் பார்க்குறாங்கன்னு, கல்யாணம் ஆனவங்க தான் அதிகம் பார்க்குறாங்களாம். அதில் இந்த இச்சையான காரியத்தை கல்யாணம் ஆனவங்க தான் அதிகமாக பார்க்குறாங்களாம். நான் அது எந்த தப்பாகவும் சொல்லலை, ரிப்போர்ட்டை கேட்டுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போல்லாம் இந்த ஃபோன் இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்தால் நலமாக இருக்கும். இது வந்த பிறகு தான் சபை நாசமாயிருச்சு, உலகம் நாசமாயிருச்சு, குட்டி சவராக போச்சு. அதுலேயும் இந்த கொரோனா வந்தது போகவும், இந்த இதில் பாடம் வந்தது போகவும் பாடமாக படிக்கிறான், அம்மா அப்பா பாடம் படிக்கணும்னு நினச்சிட்டு அது உள்ளே போய் எல்லாத்தையும் நோண்டி எடுத்து பார்த்துவிட்டு அதுக்கே தெரியுது, நமக்கே தெரியல, டெலீட் பண்ணிட்டு வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது பண்ணிடுதுங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளும் ரொம்ப விவரம். நிலாவை பார்த்து சோறு ஊட்டின காலம்லாம் மாறி போய் இதில் பார்த்தா தான் பிள்ளை சாப்பிடுது. அப்படியே பழகியாச்சு தாய்மார்கள், அடுத்த ஜெனரேஷன். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். போதிக்கிற எனக்கு இதுல சோதனை உண்டு, கேட்கிற உங்களுக்கு சோதனை உண்டு. சீனு வெறுக்கணும் இயேசுவின் நாமத்துல. கல்யாணம் ஆன பிறகு நல்ல சந்தோஷமா இருக்க ஆண்டவர் மனுஷனுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறார். நான் ஓப்பனா பேச முடியாது எல்லாருமே மத்தியில், சபை மத்தியில். அதை பார்த்தோம்னா மன்னிப்பு கேட்டுட்டு, ஆண்டவரே இனி ஆபாச படங்களை பார்க்க மாட்டேன், இச்சையை பார்க்க மாட்டேன், இது இல்லாமல் சில இன்டர்நெட்டு அது இது பல காரியங்கள், அதுலலாம் தவறான காரியங்கள், தகாத உறவோடு ஜெண்டர் மாறுபாடு ஜெண்டரோடு தொடர்பு கொள்ள மாட்டேன். எத்தனை இதில் மோசம் ஆகியிருக்காங்க தெரியுங்களா? 40 வயசு பொம்பளை கல்யாணம் ஆகலன்னு சொல்லி எத்தனை ஆம்பளை ஏமாத்திருக்கிறதெல்லாம் யூடியூப்பில் பார்க்குறோமா? ஆமாம், முகத்தையே பார்க்காம இதில் பார்த்து பல்ல இழிச்சு பண்ணி எவ்வளோ பிரச்சனை நாட்டில் பார்க்குறோம். ஆமாம், நமக்கு இது சோதனை உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, கை இடரலை உண்டாக்குனால் கால் இடரலை உண்டாக்குனா வெட்டி போட வேண்டாம், இருக்கட்டும், கை இருக்கட்டும். ஆண்டவரே இதனுடைய கரத்தினுடைய அந்த கிரியையை, உமக்கு பிடித்தமில்லாத கிரியை நான் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யறேன்? அழிக்கிறேன். கண்ணு இடரல, கண்ணை நீங்கள் யாரும் பிடுங்க வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் இதில் செல்ஃபோனில் இச்சையான காரியங்களை மற்ற காரியங்களை பார்க்க மாட்டேன், தகாத மெசேஜை அனுப்ப மாட்டேன், இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கண்ணில் ஒரு பிரதிஷ்டை பண்ணு. இப்படி தான் புதிய ஏற்பாட்டில் வாழணும். கண்ணை பிடிங்கி போடணும், எழுத்து பிரகாரம் பிடிங்கி போடுறதில்ல, காலை வெட்டி போடுறதல்ல. அப்படின்னா எல்லாருமே நாட்டில் சப்பானி ஆயிடுவாங்க, எல்லாரும் ஊனன் ஆயிடுவாங்க, எல்லாரும் ஒற்றைக்கண்ணனா இருப்பாங்க. எதுக்கு சொல்றான்னா, பரலோகம் அவ்வளோ முக்கியங்கிறதுக்காக தான் சொல்றாரு. அதை தான் இயேசு சொன்னார். சரி, நான் நிறைய பேசலாம், கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 21 எடுங்க. நிறைய நரகத்துக்கு போகிற லிஸ்ட்டு போட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் செய்கிறவங்க போகும்போது நம்ம இவங்களை சுவிசேஷம் சொல்லி தான் ரசிக்கணும். நம்ம ஒரு காலத்தில் இதெல்லாம் செஞ்சோம், அவ்வளவும் செய்யலைன்னா நீங்களே படிக்கும்போது தெரியும் பாருங்க, 1-2 செஞ்சுருப்போம். 21:8 முதல்ல யாரு நரகத்துக்கு போவாங்கன்னு போட்டு நிறைய இடத்துல இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. நரகத்துக்கு போறவங்களை யாரு? பயப்பட. அதனால தான் பயப்பட தம்பி, அதனால தான் ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்றார். பயம் வரும், பயப்படுறவங்க நரகம் போவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. 1 2 விசுவாசம் இருக்கணும், அவிசுவாசிகள் நரகத்துக்கு போவாங்க. 3வது அருவருப்பானவர்கள் நரகத்துக்கு போவாங்க. 4 கொலை செய்யறவங்க நரகத்துக்கு போவாங்க. 5வது விபச்சாரக்காரர் நரகத்துக்கு போவாங்க. 6வது சூனியக்காரர் நரகத்துக்கு போறாங்க. இந்த பில்லி சூனியம் மந்திரமாதம் பார்க்கறவங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு இதெல்லாம் பார்க்கற ஆள்லாம் எங்க தான் போவாங்க? நரகம் போவாங்க. விக்கிரக ஆராதனை, சில வழிபாடு, என்னப்பா விளையாடுறீங்க? அது என்னப்பா சில வழிபாடு, சில எவ்வளவு பாரத்தோட நான் பேசிட்டு இருக்கேன், விளையாண்டுட்டு இருக்கீங்க. சில வழிபாடு, ஆத்தும பாரம் உள்ளவர்கள் சில வழிபாடு ஒரு காலத்துல நம்ம செஞ்சோம். படிங்க சார். பொய், சின்ன பொய், பெரிய பொய், நடு பொய், காஞ்ச பொய், வெள்ளை பொய், பச்சை பொய் தான். கடைசியில் நரகத்துக்கு போற லிஸ்ட்ல யாரு? பொய்யர் வருது. விசுவாசி வாயிலிருந்து பொய் வரக்கூடாது. எங்க டாக்டர்கிட்ட உண்மை சொல்றோம், வக்கீல்கிட்ட உண்மை சொல்றோம், பாஸ்டர்கிட்ட எப்படிங்க நீங்க துணிஞ்சு பொய் சொல்றீங்க? சொல்லக்கூடாது. பாஸ்டர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, மற்றவட்டி பொய் சொல்லக்கூடாது. உள்ளது இல்லது. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அந்த பொய்ய மறைக்க இன்னொரு பொய். அது பொய்க்கு பிதா நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். தப்பி தவறி வாயிலிருந்து பொய் வந்தாலும் தப்பி சாரி பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா அடுத்த பொய் சொல்ல தேவையில்லை. அதை மறைச்சிக்காத இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய். அப்ப இத்தனை லிஸ்ட். ஒரு காலத்துல நீங்களும் நானும் இதுல 1-2 காரியங்கள் இருந்தோம், இப்ப இல்லாமல் இருக்கலாம். இவங்கெல்லாம்
அக்கினியும் கந்தமும், ஏற்கனவே 10 குறிப்பில் அக்கினி கந்தம் சொன்ன பார்த்தீங்களா? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில பங்கடைவார்கள். அது 20:15 பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன். அப்ப ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதிட்டா நமக்கு பரலோகம். ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதினால்தான் அக்கினி கடலில தள்ளப்பட்டான். இந்த வெள்ளை சிங்காசன மரித்தோர், சிறியோர், நரகம் எல்லாம் ஒப்புவிக்கும். கடல்ல செத்தவங்க, அங்க செத்தவங்க, ஆக்சிடென்ட்ல செத்தவங்க எல்லாம் செத்து நியாய தீர்ப்பு. அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, கடைசி நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு குறித்து பேசும்போது அதை பேசுறேன், எத்தனை நியாய தீர்ப்பு இருக்குன்னு. அப்ப எல்லாத்தையும் அப்பதான் ஜட்ஜ் பண்ணிட்டு ஆண்டவர் 2 குரூப்பா பிரிப்பார், வலது பக்கம் இடது பக்கம். வாருங்கள் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு பரலோகம். மற்றவங்களுக்கெல்லாம் அக்கினி, துன்மார்க்கமாக வாழ்ந்தவங்களுக்கெல்லாம், இந்த பாவங்கள்லாம் செஞ்சு மனம் திரும்பாதவங்கெல்லாம் மனம் திரும்ப ஆண்டவர் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகள், இப்போ நம்மளும் எச்சரிக்கை அடைஞ்சிட்டோம் இந்த செய்தியின் மூலம் நரகத்தை குறிச்சுன்னுட்டு. இது படிக்கும்போதே, எழுத்தில் படிக்கும்போதே, குறிப்பெடுக்கும் போதே இவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா, உண்மையாக நேச்சுரலாக பார்க்கும்போது நம்மளும் போயிடக்கூடாது, போறவங்களையும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சிலரையாவது. இதான் இந்த செய்தி. இப்போ 1 மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன், ஒன்றும் புரியலனா கூட இந்த கடைசி பாயிண்ட்டை கவனிங்க. சிலரையாவது. அந்த சிலர்ல சிஸ்டர் உங்க கணவர், அந்த சிலர்ல ரட்சிக்கப்படாத மனைவி, அந்த சிலர்ல உங்க வீட்டுக்காரர், சிலர்ல உங்க நண்பர், குடும்பமா வந்த உங்க நண்பர், அந்த சிலர்ல உங்க கோவர்க்கர், அந்த சிலர்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரர், அந்த சிலர்ல உங்க உறவினர். இப்படி நம்மளால சுவிசேஷத்தை சொல்லி, இயேசுவை பற்றி சொல்லி, நம்ம ஒரு காலத்தில் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நம்ம அப்படிதான் இருந்தோம். இந்த 8 வித பாவத்தில் நம்ம ஏதோ 1-2 செஞ்சோம், விக்கிரகாரதெல்லாம் செஞ்சோம். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் விடுவிச்சிருக்கிறார். இப்போ பாவம்னு தெரியுது, அவங்க தெரியாம செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த ரத்த பழியை நம்ம கையில கேட்பாரு. நீங்க சொல்லுங்க, அவங்க மனம் திரும்பலன்னா அது கர்த்தர் பார்த்துக்குவார். அதனால இவ்வளவு தூரம் சொன்னேன் பாஸ்டர், யாரும் வரல, நான் சொல்றதே விட்டுட்டேன்னு சொல்லி அநேகர் சுவிசேஷம் சொல்லாம இருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில கூட அந்த உயிர் போகும்போது கூட, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாயின்னு சொன்ன பார்த்தீங்களா? எடுத்தோன்னே பரலோகம் கிடையாது, ஃபர்ஸ்ட் பரதேசி தான், அப்புறம் தான் பரலோகம். அப்ப கூட சிலுவைக்களை 2 பேரும் எகழுகிறாங்க. அப்புறம் ஒருத்தன் மனம் திரும்புறான், அவனை ரட்சிக்கிறாரு. அப்ப கூட ஒருத்தனை ரட்சிப்புக்குள்ள நடத்துறாரு. அப்போ யாரையும் பிடிச்சி உட்கார வைக்க முடியாது. 26 வருஷம் ஊழியம் செய்கிறோம், பிடிச்சி யாரையும் உட்கார வைக்க முடியாது. ஆனா அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா சபையில் அங்கத்தினரா மாறுவாங்க. அதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும், வழிகாட்டியா இருக்கணும். சிலரையாவது ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, இன்னொரு 3 மாசம் இருக்கிறது, இந்த மாசமும் முடிய போகுது, தேதி இன்னைக்கு 14 ஆயிருச்சு. ஆண்டவரே, என் கையில இன்னும் அக்டோபர் மாதம் இருக்கு முழுமையா, நவம்பர் மாதம் இருக்கு, டிசம்பர் மாதம். இந்த 3 மாதத்துல நல்லா ஜெபம் பண்ணி உங்க வீட்டுக்காரருக்கு சொல்லி, பக்கத்து யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அந்த ரட்சிப்புக்குள்ள பயத்தோடு அவங்கள ரட்சிப்புக்குள்ள நீங்க நடத்தணும். அதுதான் வசனம். சிலருக்கு இரக்கம் பாராட்டி பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலரையாவது அக்கினியிலிருந்து என்ன செய்யணும், நரகத்துக்கு போறவங்களை அவங்க சொல்லிட்டோம்னா அவங்க திருப்பப்பட்டுருவாங்க. அப்புறம் செத்த பிறகுதான் பரலோகம் நரகம். ஆனா போயிட்டு இருக்காங்களே, அவங்க ஆபத்துன்னு தெரியலையே, குழியில விழ போறாங்களே, நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்களே, எப்போ மரணம் வருதுன்னு தெரியாதே, நமக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியாதே, வருகை எப்போ வரும்னு தெரியாதே, ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறதே. சிலரையாவது. அதுக்கு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு ஜீவனை கொடுத்தா, இல்லாட்டா நான் பரதேசில போய் இப்ப இலைப்பாரிட்டு இருப்பேன். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. பரலோகம் போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது கிருபை, என்னுடைய நீதினால கிரியனால அல்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கிருபையினால, இயேசுவின் ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டதனால, அந்த நம்பிக்கை இருப்பதனால நிச்சயம் கொரோனால நான் செத்திருந்தா இப்ப இலைப்பாரிட்டு இருப்பேன். ஆக்சிடென்ட்ல செத்திருந்தா நான் இலைப்பாரிட்டு இருப்பேன். இன்னொரு ஆக்சிடென்ட்ல மோதாமல் காத்தாரு, அப்ப இறந்திருந்தா மோதி நான் இப்ப இலைப்பாரிட்டு இருப்பேன். எனக்கு ஏன் ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்? இன்னும் சிலரை ரட்சிப்புகளை நடத்தணும், இன்னும் சிலருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும், இன்னும் சபையை பக்தி விருத்தில நடத்தணும், இன்னும் சபையை ஆயத்தப்படுத்தணும். இதற்காக அதே போல இப்ப என்னைய சொன்ன, அப்ப நீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தது, வாழ்நாளை கொடுத்தது, இன்னும் சிலரையாவது கொண்டு வர வேண்டும். இந்த செய்தி எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை நான் எடுக்கிறேன் ஆண்டவரே, அது என் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே, வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே.
ஒருத்தருக்கு செல்லும் மூலம் ஒரு வசனத்தை அனுப்புவேன், ஒரு ஃபோன் பண்ணி பேசுவேன். சமயம் கிடைக்கும் போது நான் இயேசுவை, வாலிப தம்பி, உங்கள் படிக்கிற தம்பிகளாம், தம்பி கவனிங்கப்பா, காலேஜில் படிக்கிற தம்பிகளுக்கெல்லாம் சொல்லுங்கள், அந்த காலேஜில் உங்களுக்கு கொண்டு சென்ற நோக்கம் அநேகர் உங்கள் மூலம் ரட்சிக்கப்படணும். ஸ்கூலில் கொண்டு சென்றது நோக்கம் அநேகர் ரட்சிக்கப்படணும். வாலிப மகளே, உன்னை காலேஜுக்கு கொண்டு சென்றது அநேகரை நீ கொண்டு வரணும். வாலிப மகளே, உன்னை ஸ்கூல். அதே போல தான் சகோதரர்களே, ஒரு இடத்துல ஆண்டவங்களை வைத்திருப்பது, அங்கே இருக்க ஒரு சிலருக்கு ஏற்றுக்கலன்னா அது அவங்களுடைய வேலை. ஆனால் சுவிசேஷம் சொல்லும்போது ரட்சிப்பு கர்த்தருடையது. நமக்கு ஒருத்தர் சொல்லாவிட்டால் அல்லது பெற்றோர்கள் உங்களை வளர்க்காவிட்டால் நீங்க இன்னைக்கு சபைக்கு வர மாட்டீங்க. பெற்றோரை ஆண்டவர் ரட்சித்து இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்து வர்றீங்க. அப்ப ஏதோ ஒரு வழியில சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுனால தான் நம்ம சபைக்கு வர்றோம். அந்த சிலரையாவது, அந்த வார்த்தை என்னை அதிகமாக தொட்டது, சிலரையாவது அக்னியிலிருந்து என்ன செய்யணும்? இழுத்துறணும். பிரதர் போயிடாதீங்க, அக்னி நரகம். 10 காரியத்தை பார்த்தோம். இப்பேற்பட்ட அது அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லி நீங்க பயமுறுத்த வேண்டாம். இது உங்களுக்காக, செய்திக்காக இது சொல்லப்பட்டது. நீங்க நல்ல காரியத்தை சொல்லி, உங்க சாட்சியை சொல்லி, நான் அப்படி இருந்தேன், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், இப்போ என் வாழ்க்கையில் இருக்கு, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், என் கடை பிரச்சனையை மாற்றினார், நல்லா இருக்கேன், நாங்கள் சந்தோஷமா இருக்கிறேன், எப்படி ஏதோ ஒன்று சொல்லுங்க உங்க சாட்சியத்தோட. இயேசுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தேன், பின்னாடி இருந்தேன், இயேசுடைய பிறப்பை சொல்லுங்க, அப்படி அற்புதத்தை சொல்லுங்க, அப்படியே மரணத்தை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை சொல்லுங்க, அப்படி உயிர்த்தெழுதலை சொல்லுங்க. இதான் சுவிசேஷம் சொல்றது, நல்ல செய்தி. திரும்ப இயேசு வரப்போகிறார், நாட்டு நடப்ப சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி இப்பேற்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அப்படி வீட்டுக்கு போய் சொல்லும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்றேன் அப்படியே அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி அவங்களை கன்ஃபெஸ் பண்ண வைங்க. அதுக்கப்புறம் எங்க பாஸ்டர் ஒரு நாள் நாங்க வரவழைக்கிறேன், அவர் வரட்டுமான்களுக்கு நீங்க விதைச்சிட்டீங்க, பாஸ்டர் வந்து என்ன செய்வாரு? நீர் பாய்ச்சுவார். விளைய செய்யறது தேவன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இப்படிதான் சுவிசேஷத்தை நாம அறிவித்து என்ன செய்யணும்? ஆயிரங்களை என்ன செய்யணும்? கொண்டு வர வேண்டும். கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இனி ஒரு தீர்மானம் எடுங்க. உங்க வீட்டுல பிறந்த நாள், திருமண நாள், பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், ஏதோ ஒரு நல்ல காரியம் வரும்போது விசுவாசிகள் எல்லாத்தையும் அழைக்க வேண்டாம். இன்னும் ஒரு தீர்மானம் எடுத்து அப்படி செய்யுங்க. என்னது தீர்மானம் எடுக்கிறீங்கன்னா, வேணும் 1-2 பேரை, ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது, 1-2 பேரை மட்டும் விசுவாசி அழைச்சிக்கங்க நான் சொன்னதுனால. அப்போ விசுவாசி யார் கேட்டாலும், ஏன் எங்களை அழைக்கல கேட்டால், பாஸ்டர் இப்படி சொன்னார், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், பிரதிஷ்டை நாள், திருமண நாள் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்படாதவர்களை நீங்கள் கூப்பிடுங்க. கூட்டம்லாம் சொல்லிடாதீங்க, வரமாட்டாங்க. ஜெப கூட்டம்லாம் சொல்லிடாதீங்க. இன்னைக்கு எங்கள் பாப்பாவுக்கு பிறந்த நாள், எனக்கு பிறந்த நாள், திருமண நாள், ஏதோ ஒரு நல்ல காரியம் எங்களுக்கு நடந்திருக்கு, எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லுங்க. நிச்சயம் வருவாங்களா வரமாட்டாங்களா? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் வந்த பிறகு அப்புறம் போக மாட்டாங்க, எஞ்சி போயிடுவாங்களா? பாச பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப சொல்ல மாட்டோம். ஒரு 2 பாட்டை பாடி ஒரு நற்செய்தியை சொல்லுவோம். ஏதோ ஒரு உங்கள் சாட்சியை சொல்ல வைப்போம். அந்த நேரத்தில் உங்கள் திருமண நாள், உங்கள் பிறந்த நாள், அந்த காரியத்துக்கு அப்போ சுவிசேஷ அறிவிக்கை, அதை விதை போட்டாச்சு. இப்போ பக்கத்து வீட்டில் நீங்கள் சுவிசேஷம் சொல்லிட்டு வச்சிருக்கீங்க. ஒரு நாள் இந்த 3 மாசத்துல எங்கள் பாஸ்டரை கூட்டு வரட்டுமான்னு கேளுங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்க மூலம் உடனே வரல, ஓரளவு அப்படியே இருக்குது. திரும்ப நாங்கள் வந்து சொல்லும்போது, நீர் பாய்ச்சும் போது, நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது, அந்த ஆத்துமா விளைய செய்து சபைக்கு வருவாங்க. ஆத்துமா ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவு. அதனால் அன்பு தேவ பிள்ளைகள், இது நீங்கள் கடைப்பிடிங்க. இப்போ சற்று நேரத்துக்கு பிறகு சாட்சி கேட்ட பிறகு ஆலயத்தில் ஜெபிக்கிறத பேப்பரை கொடுப்போம். நீங்கள் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறீங்க. ஜெபம் ஒரு பகுதி தான், ஆனால் சுவிசேஷம் சொல்கிறது இன்னொரு பகுதி. பேதுரு, யோவான், அதை வச்சு தான் நம்ம ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறோம். புரியுதுங்களா? ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை படிக்கும்போது தான் ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்த காரியத்தை போனோம் வாரம் அநேகர் ஜெபிச்சிங்க. ஆனால் அவங்க ஜெபிச்சதோடு இல்லை, அதே யோவான் பேதுரு போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அப்போதான் ஜெபம் சுவிசேஷம் அறிவிக்கிறது. அப்போதான் சிலரை நம்ம என்ன செய்ய முடியும்? அக்கினியில். சுவிசேஷம்னா நற்செய்தி, இயேசுவை பற்றி சொல்றதான் அக்கினியில். சரி, இன்னும் நான் பேசலாம். இத்தோடு இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? பக்கத்தில் அப்படியே எழுப்பிடுங்க. பரவாயில்ல, நான் தானே பாஸ்டர் தானே சொல்கிறேன். எழுப்பிடுங்க, பக்கத்தில் அப்படியே எழுப்பிடுங்க. அப்படியே கண்களை மூடலாமா? அப்படியே ஜோனத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுறீங்களாப்பா? அப்படியே எல்லாரும் கண்ணை மூடலாமா? எல்லாரும் கண்ணை என்ன ஜெபம் பண்ணுறீங்கன்னா, ஆண்டவரே, சிலரையாவது நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், குடும்பமாக வாடுறோம். அநேகர் இப்போ நீங்கள் குடும்பஸ்தராக போகிறீங்க. இப்போ வாலிபர், ஆண்டவரே, அநேக குடும்பஸ்தரை கொண்டு வரணும். நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, அநேகருக்கு அந்த நேரத்தில் நல்ல தருணம். சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அதை நல்ல தருணம். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே சொல்லலாம் இயேசுவை பற்றி. அதை யாரும் பார்த்துட்டு இருக்க போதில்லை. பர்சனலாக தான் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட், நீங்களும் அந்த பேஷண்ட்டும் சந்திக்கலாம். ஒரு வார்த்தை சொல்லலாம். ஆண்டவர், இப்படி எல்லாரும் சொல்லி சிலரையாவது நாங்கள் அக்னியிலேருந்து கொண்டு வரணும் ஆண்டவரேன்னு சொல்லி
தம்பி சத்தத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுப்பா. எல்லாரும் கண்களை மூடலாமா? ஜெபம்.